அடுத்த நறுமையான சகோதரர்களே, 9வதாக நாம் இதிலே பார்ப்போம். அதாவது ஒருவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது காரணமாக அமைகிறது. எது? நபி மீது ஸலவாத்து சொல்வது. ஒருவருடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது காரணமாக அமைகிறது. திர்மிதியிலே நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? தொழுகையிலே துஆ செய்கிறார். அவர் நபி மீது ஸலவாத்து சொல்லவில்லை. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். இவர் என்ன செய்து விட்டார்? இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். அதன் பிறகு இன்னும் ஒருவர் என்ன செய்கிறார்? துஆ செய்கிறார். தொழுகையில அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது ஸலவாத்து சொல்லி என்ன செய்கிறார்? துஆ செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர் விரும்பியதை என்ன செய்யட்டும்? அவர் கேட்கட்டும். அவர் விரும்பியதை கேட்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, அந்த துஆ என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தான் இதில் உள்ள பொருளாக இருக்கிறது. அப்ப எனவே நாம் பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்ற போது அதில் உள்ள ஒழுங்குகளில் நாம் அல்லாஹ்வை புகழ்வதும் நபி மீது ஸலவாத்து சொல்வது என்பதும் மிக கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதே போன்று என்ன, அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது.